ராஜகுமாரன் வல்லாலகுப்தன் சர்வாங்க சுந்தர புருஷன் பிரபு. பிரயோஜனமில்லை மந்திரி, பிரயோஜனமில்லை. தேசங்களில் உள்ள இளவரசர்களை பார்த்தாலும் நம் குணாவிற்கு தகுந்தவரனே தென்படவில்லை. அப்போ மூத்த பெண்களுக்கு பிரபு இருக்கிறார்களே, தங்கை பெற்ற மாப்பிள்ளைகள். அதோ ஹரமதி மகாராஜா, காலமதி மகாராஜா. சித்தம் சித்தம். தங்கை பெற்ற மாப்பிள்ளைகளும் செங்கை இல்லா மாப்பிள்ளைகளும் அவர்களும் ஒரு மாப்பிள்ளைகளா பிரபு? கௌரவம் இருக்காது. ஏன் இருக்காது? எம்மை முன்னிட்டு எம் மாப்பிள்ளைகளுக்கு, எமக்கும் எம் பெண்களுக்கும் அன்பும் மரியாதையும் காட்டி அனுசரிக்கக்கூடிய அவர்கள் திறமையாளர்களா எப்படி இருக்க முடியும் பிரபு? நாம் செய்வோம். சித்தம் சித்தம். பிறகு தங்கள் வம்சம் நிரப்பெறுவதற்கு போதும். ஒரு வார்த்தை, ஒரு பானம், ஒரு பத்னியின் விரதம். நம் அபிப்பிராயத்தை தெரிவித்து முதலில் தங்கையின் பிள்ளைகளை இங்கே வரவழையும். நாம் சஷ்டி பூர்த்தி மகோத்சவத்தன்றே வந்திருக்க வேண்டும். அவர்களின் அன்புகளின் மருமகன்மார்கள் ஸ்ரீ அரமதி மகாராஜா, ஸ்ரீ கால்மதி மகாராஜா. நமஸ்காரம் மாமா. சாஷ்டாங்க நமஸ்காரம் மாமா மகாராஜா. மரியாதையிலும் போட்டி போடுகிறீர்களே, மகா புத்திசாலிகள் அப்பா. வெகு நாளுக்கு பிறகு பார்க்கிறேன். மிகவும் நன்றாக இருக்கிறீர்கள். அடக்கத்தின் அழகு, அறிவு நன்றாக படித்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆமாமா, தங்கள் கடிதத்தை அனைவருக்கும் நானே வாசித்து காட்டினேன். நான் அதற்கு அறுத்தும் திருத்தமாக கருத்தை விளக்கினேன் மாமா மகாராஜா. அறிவாளிகள் அப்பா. மந்திரி பார்த்தாயா? சித்தம் சித்தம். கல்விக்கடல்கள். இனி நீங்கள் இளைப்பாருங்கள். என்ன வேண்டுமென்றாலும் மந்திரி இருக்கிறார். கண்காட்சிக்கும் கலாகோஷ்டிக்கும் நம் பண்டிதர்களும் பாடகர்களும் எல்லாம் இவர்களின் பரிவாரமே. இதுவரை நீங்கள் நிலையற்ற மாப்பிள்ளைகள், இனி நிரந்தர மாப்பிள்ளைகளாய் இங்கே இருந்து விட வேண்டும். இதுவே என் வார்த்தை. அப்படியே மாமா, சொற்படியே மாமா மகாராஜா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.